நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு மேலே கொலைப்பழி போடணும், அவனை சும்மா விடக்கூடாது, வெண்பா நம்ம கைக்கு வரணும், வெண்பா வந்தாதான் என்னை விட்டு போன சொத்து சாம்ராஜ்யம் எல்லாமே மீண்டும் என்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் மூடத்தனமாக நம்பின்னு இருக்காங்க நம்ம ஆறுமுகம். ஏன் ஆறுமுகம் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவருக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து ஆள், அவருக்கு மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செஞ்சால் நமக்கு பரிகாரம் செஞ்சால் எல்லாமே நல்லா நடக்கும். ஏன் இதுக்காக வெண்பாவை பலி கொடுத்தா கூட நம்ம லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா வெண்பாவை பலி கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட கேட்டகரி தான் அவர். அதனால தான் நம்ம விஜய் அவங்க கூட எப்படியும் வெண்பாவை அனுப்பக்கூடாது, அவங்கள நம்பி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கார். ஏன்னா இல்லைன்னா அவங்களும் தான் பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம். ஆனால் இருந்தாலும் இவரை பற்றி நம்ம விஜய்க்கு ஆல்ரெடி தெரியும், அவரோட கேரக்டர், அவரோட பிஹேவியர் எல்லாருமே. அதனால சரி அவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் நிஷா அப்படி இல்லைங்க. நிஷா பொறுத்த வரைக்கும் விஜய் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க. எப்படியாவது விஜய் கூட ஒன்று சேரணும், விஜய் நம்மளை வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை, விஜய் கூட தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. எது ஒன்றுமே இடத்தோம் கழுத்தோன்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாதுங்க. வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் சரிவை எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை நான் இப்படியே அந்த ஒரே வழியில் தான் நான் பயணிப்பேன், இந்த ஒரு வழி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் வந்து முடியும். அது போல தான் இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்குனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புயல் கடை ஒரு பக்கம் ஓய்வியை தவிர நம்ம வெண்பா ஓய மாட்டாங்க. வெண்பா ஒரே வார்த்தை தான், அப்பா என்னை விட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அடுத்த செகண்டே நான் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, உங்கள் யாருக்கும் இல்லாமல் நான் போயிடுவேன், நான் உங்கள் கூடயும் மல்லியம்மா கூட மட்டும்தான் இருப்பேன், யார் என்னை வந்து கேட்டாலும் யாருக்கிட்டே கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க. ஏன் வெண்பா உன்னை போய் நான் யார்கிட்டேன்னு கொடுத்துருவான், நீ என்னோட உயிர் நின்றுச்சுன்னா அடுத்த செகண்டே நானும் இல்லாமல் போயிடுவேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, அதனால் அவசரப்பட்டு வார்த்தை விடாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபக்கம் கோர்ட்டில் இந்த மாதிரி போய் கேஸ் கொடுக்குறாங்க விஜய் மேலே அவதூறா, இந்த மாதிரி பார்த்த சாட்சி இருக்கு, நிஷா தான் பார்த்ததா சொல்லிட்டு ஒரு பக்கம் கேஸ் கொடுக்குறாங்க. நிஷா அந்த சமயத்தில் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி கேளுது. அந்த இடத்துலலாம் காலேஜில் போயிட்டு உங்கள் அமௌண்ட்டெல்லாம் ஒரு 10 லட்சம் கட்டி இந்த மாதிரி நாங்கள் வந்து வெக்கேஷன் ஜாலியாக போயிட்டு வந்தோம், காலேஜ்லேருந்து நாங்களே கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த சமயத்தில் தான் பார்த்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து சொன்னால், ஆனால் அந்த சமயத்தில் ஒரே குடும்பம், உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம், நீங்களே ஒரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிருங்கன்னு சொன்னோம். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயின்னு இருந்தாட்டு இருக்கு. விஜய் இதை தெரிஞ்ச உடனே விஜய் ரொம்பவே பதட்டம் அடைஞ்சார். எங்ககிட்டே ஒரு பக்கம் கெஞ்சினார். ஆனால் நாங்கள் தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி விட்டோம். ஆனால் இந்த சமயத்தில் கைமீறி போயிடுச்சு. விஜய் எங்கள் வெண்பாவும் இதே போல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை அதிகமாக வச்சுன்னு இருக்காரு. அவர் வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்கோசரம் எல்லாரையும் பலி கொடுக்க ஆரம்பிக்குவார். அந்த சமயத்தில் இவர் வாழ்க்கையில் தோத்தாரு. அதனால தான் மனைவியை பலி கொடுத்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபராக வருவாருன்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு. அதே மாதிரி வந்தார். இப்போ இதே போல் இப்போ கீழ் மட்டத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வெண்பாவை இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், எங்கள் பேத்தி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசின்னு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ரோசம் அதிகம். உடனே போய் கழுத்தை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி பேசலாம், நீங்கள் உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது, நீங்கள் எப்படி என் புருஷனை பற்றி இவ்வளோ அவதூறாக வாய்க்கு வந்தபடி பேசலாம், அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் எவ்வளோ சொக்க தங்கம் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பெருமை புகழ்ச்சி எல்லாத்தையும் பற்றி அப்படியே சும்மா ஒரு பக்கம் பட்டிமன்றத்தில் எப்படி நம்ம அடிக்கடிக்க வைக்கும்லோ நம்மளோட வாக்குவாதத்தை நம்ம மல்லி அந்த மாதிரி அடிக்க வைக்கிறாங்க. ஆனால் இதை எல்லாமே ஆறுமுகமும் நிஷாவும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேர்பார்வை, அதாவது என் பார்வை நேராக தான் இருக்கும், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, என் மாமா இந்த மாதிரி பண்ணத்தான் நான் கண்ணால் பார்த்ததுக்கான வீடியோ நான் அந்த சமயத்தில் பதட்டத்தில் எங்கள் அக்காளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா, ஓடி தடுக்க முடியுமா, ஏன்னா நான் வீடியோவை எடுத்து வைக்க முடியும், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நீ சொல்கிறத எப்படி நாங்கள் நம்புறது, ஏன் நீ காசு கொடுத்துக்கிட்டா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, இத்தனை வருஷம் கழிச்சு கேஸ் போட்டு அப்போல்லாம் அந்த உண்மை வராது, இப்போ மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கொஸ்டினும் ஒரு பக்கம் வியப்பும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.